படையப்படுறேன். ஏன்னு நானும் ரொம்ப நாளாக கேட்கணுன்ட்டு இருந்தேனுங்க. இந்த பாம்பத்துக்குள்ள கைவிட்டீங்களா கடிச்சிடாதுங்களாக்கு. இது உண்மையிலே இந்த ஒரு வசனத்தினால தான் இன்றைக்கி நான் இந்த மேடையில் நிற்கிறேன். ஸோ அந்த கொங்கு தமிழை அந்த விதமாக பேசுனதுனால அந்த டைலாக் ஃபேமஸ் ஆச்சு. சாதாரண எங்கே இந்த பாம்பு தலைவர் அப்படின்னா எடுபட்டுருக்காது. நம்ம கொங்கு தமிழுக்கு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ வரவேற்பு. அதை ரஜினி சார் விஐபி படத்தை நான் முதல்ல அந்த பாஷையில் நம்ம ஸ்லாங்கை பேசுனதுனால தான் அந்த படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு. அந்த படம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ரஜினி அவர்களை ஃபஸ்ட் காப்பி பார்த்தோன்னே சொல்கிறார், ஃபோன் பண்ணி. அப்போ செல்ஃபோன் இல்லை, ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஆமாம் சார் நான் படம் பார்த்தேன், இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் 3 பேர் பேசப்படுவார்கள். யார் அதுங்க சார் அப்படின்னு. நம்பர் 1 ரம்யா கிருஷ்ணன். பாருங்கள், ஒரு படத்துடைய ஹீரோ சொல்கிறாரு, அந்த படத்துடைய வெற்றிக்கு முதல் காரணம் நல்லா நடிச்ச ரம்யா கிருஷ்ணன். செகண்ட் மைசல், தேர்ட் அனுபவம். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இன்னும் இத்தனை பேர் சிவாஜி சார் இத்தனை பேர் நடிச்சு நம்ம பேச அதே மாதிரி அவர் வார்த்தை பழிச்ச மாதிரி கரெக்டாக அந்த படத்துக்கு பிறகு நான் அதெல்லாம் தான் அதுக்கப்புறம் நடிகனாக முழு நடிகை நான் மாறிட்டேன்.